காலை 5:30. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜே விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 2 மார்னிங் ஏஞ்சாச்சு. ஸோ ஏஞ்சிட்டு நம்ம இப்போது வாக்கிங் தான் போக போகிறோம். ஸோ போயிட்டு வாக்கிங் கண்டினியூ பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போவோம். கைஸ், இப்போ ஜாக் பண்ண போகிறோம். ஜாக் போயிட்டு வந்தாச்சு. இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜில் தான் ஜாக் பண்ணுவோம். இந்த பிரிட்ஜ் அந்த கடைசி போய்ட்டு இந்த கடைசி வரைக்கும் ஜாக் பண்ணிட்டு வந்துடும். இன்றைக்கி இங்கே தான் வந்து நம்ம ஷெட்டில் விளையாட போகிறோம். ஷெட்டில் விளையாடுறதுக்கு வந்த இடம் தான் இந்த பார்க்கில் தான் விளையாட போகிறோம். ஓகேங்களா? போயிட்டு யாருமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ சம் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸும் அங்கே இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா ஷெட்டில் மட்டும் விளையாடிட்டு இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு. ஓகே கைஸ், இப்போது ஷெட்டில் விளையாட போகிறோம். விளையாடிட்டு ஒரு 1 hour விளையாட போகிறோம். விளையாடிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய்ட்டு டயட் ஃபுட்டு எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பாட்டி தான் பண்ணிவிட்டு ஷெட்டில் விளையாட போய்ட்டோம். ஷெட்டில் விளையாடிட்டு அங்கே கொஞ்சம் வார்ம் அப் ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இப்போது டயட் ஃபுட்ஸ் என்னென்ன எடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று எடுக்க போகிறோம். லைக் டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி இல்லாமல் சம்திங் டீடாக்ஸ் ட்ரிங்க்கோ இல்லை க்ரீன் டீயோ அந்தமாதிரி எது வேணுமோ எடுத்துக்கோங்க. க்ரீன் டீ எடுத்துக்கோங்க, இல்லை டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து க்ரீன் டீ தான் எடுக்க போகிறோம். போய்ட்டு மேக் பண்ணி அந்த க்ரீன் டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்ப்போம். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட மார்னிங் ஃபஸ்ட் ட்ரிங்க்கு. க்ரீன் டீ தான். க்ரீன் டீயில் சியா சீடு அண்டு ஹனி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிக்காதீங்க. சுகர் ஆட் பண்ணாமல் க்ரீன் டீயில் ஹனி அண்டு சியா சீட் ஆட் பண்ணி மார்னிங் ஃபஸ்ட் ட்ரிங்க் குடிக்க போகிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான். டே 2 பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து அந்த கமலா ஆரஞ்சு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆரஞ்சு தான் எடுத்துருக்கோம். அதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி மேக் பண்ணிடலாம். அது கூட வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா ஒரு சாண்ட்விச் மாதிரி எக் போட்டு ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறோம். அதையும் பார்ப்போம். இந்த ஜூஸ் தான் இன்றைக்கி மேக் பண்ணேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஜூஸ் அண்டு கொஞ்சம் சாண்ட்விட்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவா இருந்துச்சு, கொய்யாப்பழம், அது ஒன்று சாப்பிட்டேன். கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா ஆம்லேட் ஒன்று போட்டுட்டேன். ஒரு எக் ஒன்று டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்கார் 2 eggs மினிமம் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்ஸ் நல்லா கிடைக்கும் அப்போ தான். அண்டு எக் போட்டுட்டு அது கூட ப்ரெட்ஸ் இருந்துச்சு, ப்ரெட்டையும் போட்டுட்டேன். ஸோ நான் ஒரு 2 slice ப்ரெட் தான் எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் ப்ரெட்ஸ் வீட்டில் கொடுத்துட்டேன். அண்டு லஞ்சுக்கும் அப்படியே சைட் பை சைடில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஃபிஷ் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் இது குக் பண்ணியிருந்தோம். வித்தவுட் ஆயில் நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் சாப்பிட்டேன். ஒரு ப்ரெட்டு, அது மேலே ஒரு ஆம்லேட்டு, கொஞ்சம் ஆனியன்ஸ் வச்சுட்டு அந்த ப்ரெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், ஆஃபீஸ் கிளம்பியாச்சு இப்போது. பட் கிளைமேட் செம்மையாக இருக்குது. மழை பெய்யுது, லைட்டாக ட்ரிசில் ஆகுது. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மழையில் தான் போயிட்டுருக்கேன் கைஸ். இப்போது ஒர்க் முடிச்சாச்சு. மழை விட்டோடனே ஆஃபீஸ் போய்ட்டு லஞ்ச் எடுக்க வேண்டியதான் கைஸ். லஞ்ச் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. இன்றைக்கி லஞ்ச் என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு அண்டு அந்த ஃபிஷ் ஃப்ரை தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒர்க் எப்போதும் போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டோட்டலாக 1025 calories பர்ன் பண்ணியிருக்கோம். அண்டு வந்து 8623 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் இன்றைக்கி டேட்டில். ஸோ நம்ம செகண்ட் டேவோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1000 calories பர்ன் 1025 calories டோட்டலாக பர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நைட்டு டின்னர் இருக்குது. ஸோ டின்னருக்கு என்ன டயட் ஃபுட் எடுக்கிறோன்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், இப்போ நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ
ஓகே கைஸ், சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு என்ன சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவி தான், மதியம் வச்ச ஃபிஷ் குழம்பு தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சப்பாத்தி அண்ட் ஃபிஷ் குழம்பு. ஓகே கைஸ், இப்போது நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாச்சு, நைட் டின்னர் முடிச்சாச்சு. அண்டு டே 2 டயட் பிளானை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ டே 3 நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம். 30 days கம்ப்ளீட் பண்ணுறோம். வெயிட் லாஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். அண்டு இன்னும் நம்மளோட டயட் லாஸ் வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜே வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் போகிற கண்டென்ட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.